எதுக்கு இங்கே வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுற்றி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துரா வந்து சேர்றீங்க எல்லாரும்? இவங்க செஞ்சதெல்லாம் ஒரு வேலையாக்க. ஊர் சுத்திட்டு பொம்பளை முன்னாடி அலைஞ்சிட்டு 1ஆம் தேதி போய் கையெழுத்து போடுறானா 20ஆம் தேதி போவார் தோற. இவன் பார்த்ததெல்லாம் ஒரு வேலை. அப்புறம் என்ன? அப்புறம் ஏன் என் பேர்ல கம்பெனி நடத்துனீங்க? உங்களுக்கு பின்னாடி தானே போறேன். அப்புறம் என் பேர்ல எதுக்குனே கம்பெனி? ஏன்னா உங்களுக்கு ஓசியில கிடைச்ச அடிமைங்க நாங்க. கையெழுத்து போடுறானா யோசிக்காம மறு வார்த்தை பேசாம கையெழுத்து போடணும். அதுக்காக தானே கம்பெனி என் பேர்ல எழுதி வச்சியா? டேய் கதிரி, என்னடா பேசுற? அம்மா வேணாம்மா பேசாத. அண்ணே போதுனே, இனியும் இந்த டிராமாக்கெல்லாம் நாங்க கண்ட்ரோல் ஆக மாட்டோம். அப்பத்தான் இறந்ததுல இருந்து எத்தனையோ விஷயத்துக்கு இன்னும் எங்களுக்கு பதில் கிடைக்கவே இல்ல. இன்னும் கிடைக்கல. என் வாழ்க்கையில இருந்து எல்லா விஷயத்திலையும் நீங்க எங்களுக்கு அநியாயம் பண்ணிருக்கீங்க. அண்ணே இது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏய், இதெல்லாம் எனக்கு என் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை. நாங்க பாத்துக்கிறோம். போ வெளியே, வெளியே போ. முடியாது. முடியாதா? வேணாண்ணே, இதுக்கு மேலே நீங்க கை நீட்டாதீங்க. ஏய் கதிரி, என்னடா பேசுற? என்ன உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா? ஏன்டா இப்படி பண்ணி தொலைற? ஏமா பாருமா, உன் அருமை மகங்களும் பேசுறத பாருமா. இவங்களுக்கெல்லாம் பேச கத்து கொடுத்தவன் நானு. இன்னைக்கு அந்த வித்து என்கிட்டயே காட்டுறாங்க. டேய், என்னடா வேணும் உனக்கு? பதில் தானே? 2 நாள் பொறுத்துக்கோ. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் பிரிச்சிடலாம், மொத்தமா பிரிச்சிடலாம். 2 நாள் அமைதியா.